இப்போ விஜயும் கடகராசியா? ஆமா. மனைவி விட்டு பிரிஞ்சிருக்காரு அவரு. ஏதோ ஒரு சூழ்நிலை பிரிச்சிடுச்சு அவர. அப்ப அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு. ஆமா. சிஎம்மும் ஆயிட்டார். சுபமான ஒரு காரியங்கள், வீட்ல மகிழ்ச்சி. எல்லா பக்கமும் வந்து திருமணம் தடையா இருக்குது. அதெல்லாம் வந்து தடைப்பட்ட திருமணங்கள் நிறைவேறுறது. வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க புதிய வீடுகள் வாங்குறது, அதே மாதிரி வீட்டை ரிப்பேர் பண்றது. சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறது. அதே போல உடன் பிறந்தார்களுடைய இருக்கக்கூடிய உறவுகள் வந்து குடும்பத்தில் இவங்க பேசுனா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி, அதாவது குரு உச்சம் அடையக்கூடிய இந்த பெயர்ச்சியானது ரொம்பவே சிறப்பானது. இது 12 ராசிக்காரர்களுக்கும் நியூமராலஜி வைஸ் எண் கணிதத்தில் அவங்க எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும், எந்த எண்களை அவங்க பயன்படுத்தும் பொழுது இந்த ஒரு வருடம் நிறைய விஷயத்தில் அவங்க சாதிக்கலாம், எந்த நிறங்கள் யூஸ் பண்ணணும், எந்த ஆல்பபெட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு நண்பர்களாகவும் ஏணி படிகளாகவும் இருக்க போகிறாங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக ஜெமாலஜிஸ்ட் மற்றும் அஸ்ட்ராலஜர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். சொல்லு. குரு பெயர்ச்சி எல்லாரும் ரொம்ப பிரம்மாண்டமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த உச்சம் பெற்ற குரு முதல்ல 12 ராசியில் யார் யாருக்கு அதிக நன்மைகள், யார் யார் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி. குரு வந்து உச்சமாயிட்டார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ரொம்ப உச்சம் பெறும்போது முழு சுபராக இருக்கிறார். அவர் உச்சம் அடைகிறார். அப்படிங்கிற போது உலகத்துக்கே ஒரு நல்ல பலன்களை அவர் கொடுப்பார். சுபமான ஒரு காரியங்கள், வீட்டில் மகிழ்ச்சி. எல்லா பக்கமும் வந்து திருமணம் தடையாக இருக்குது. அதெல்லாம் வந்து தடைப்பட்ட திருமணங்கள் நிறைவேறுறது. விவாகரத்து வரைக்கும் போடக்கூடிய சில சூழல் வந்து திருப்பி ரீகெயின் ஆகி திருப்பி குடும்ப வாழ்க்கையில் என்ட்ராகிறது. திருமண வாழ்க்கை, தொழில் சம்மந்தப்பட்டதில் தொழில் முடக்கங்கள் இருந்தது, அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு தொழில், ஃபைனான்சியல் செல்வம் சேர்றது. அதே மாதிரி குழந்தை பேர் தற்காலத்தில் வந்து ஃபெர்டிலிட்டிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வருடம் முயற்சி பண்ணால் அந்த குருவோட பூரணத்தன்மை நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கிறதுனால, உலகத்துக்கே இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து குழந்தை பேர் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அப்போ திருமணம், தொழில், குழந்தை பேர் இதுக்குண்டான அவர் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால அவரை வச்சு தான் எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் அந்த பயிற்சி ஒரு வருஷத்துக்கு நடைபெற போகுது. அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த வருடம் வந்து ஒரு கொடூர கிரகங்கள் கூட தன்னுடைய வலிமையை கொஞ்சம் குறைச்சிக்கும். ஏன்னா குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்லக்கூடியது. உச்சம் பெற்ற குரு இன்னும் வந்து கடுமையாக நல்ல பார்வையாக பார்க்கும்போது, சுபத்துவமாக பார்க்கும்போது அவங்க வந்து மிகப்பெரிய ராகு கேதுக்கள் சனி கிரகங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வருடத்துக்கு உண்டுங்கிறதுனால திருமண முயற்சி பண்ணுறவங்க, தொழில் முயற்சி பண்ணுறவங்க நல்லா வந்து சிறப்பாகவே தங்களுடைய விளையாட்டை ஆரம்பிக்கலாம். ஓகே, இது எந்தெந்த ராசிகள் வந்து இவங்களுக்கு டாப், இவங்க தான் இந்த ஒரு வருடத்தை பக்காவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக இருக்கும் அப்படின்னா? மேஷம், மிதுனம், கன்னியா, விருச்சிகம், மீனம், இந்த 5 ராசிகளும் சிறப்பான ஒரு தன்மைகள். மேஷத்துக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சனியினுடைய தன்மை ரொம்ப கொடூரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அந்த 2 வருஷத்தில் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சனியினுடைய தன்மைகள் யாரை ரொம்ப பாதிக்கும்னா மேஷத்தையும் சிம்மத்தையும் தான் ரொம்ப பாதிக்கும். ஏன்னா சூரியனை தான் அவருக்கு பிடிக்காதுங்கிறதுனால ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துவார். ஸோ இந்த கிரகத்தில் இந்த மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலோ அல்லது பழைய சொத்துக்கள் வராமல், மூதையாத சொத்துக்கள் ஏதாவது வராமல் இருந்தாலும் இந்த வருஷம் நிச்சயமாக கிடைக்கும். பேசி பார்க்கலாம். வீடு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் புதிய வீடுகள் வாங்குறது, அதேமாதிரி வீட்டை ரிப்பேர் பண்ணுறது, வீட்டுக்குள்ளே வரும்போதே யோசனை பண்ணிக்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழல்லாம் போய் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு நிம்மதியான ஒரு தன்மைகள் ஏற்படுறதெல்லாம் அந்த மேஷராசிக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு வருஷமும் நம்ம பூரணத்தன்மையாக இருக்கிறதுனால இவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. உடல் நலன் நல்லாயிருக்கும். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சுகரு பிரச்சனை, ப்ரெஷர்லாம், பிபிஎல்லாம் வந்து இவங்களுக்கு எகிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு சரியாயிரும். இந்த ஒரு வருஷத்துக்கு உடல் நல சார்ந்த பிரச்சனைகள் மிக குறைவாகத்தான் இருக்கும். ஆரோக்கியம் நல்லா மேம்படும். சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறது. அதே போல் உடன் பிறந்தார்களுடைய இருக்கக்கூடிய உறவுகள் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக உண்டு. ஒரு தானம் அப்படின்னுங்கிற போது குருவுக்கு உண்டானது எல்லாத்தையுமே நம்ம இதில் கணக்கில் எடுத்துக்கலாம். குருவுக்கு பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிற கைக்குட்டை கையிலேயே வச்சுக்கிறது சிறப்பான ஒரு தன்மை. இந்த குருவோட தன்மை இருக்கிறதுனால சந்தனம், மஞ்சள், இதில் முக்கியமாக இன்னொன்று சேர்க்க வேண்டியது குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூவுக்கு குருவோட வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, ஆகர்ஷண சக்தியை இழுக்கக்கூடிய தன்மை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஸோ குங்குமப்பூ வந்து மிகப்பெரிய கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் தான். ஸோ ஒரு டப்பா ஒன்று வாங்கி வச்சிங்க.
அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கறது, பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு அகத்திக்கீரை தானம் மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது. ஸோ இதெல்லாம் குறு பலன்களை பெருக்கக்கூடியது. மேஷராசி. மேஷ ராசின்னு இல்லை, எல்லா ராசிக்காரங்களுக்கும் அந்தணர்களுக்கு காணிக்கை கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் குருவோட தன்மைகளாக இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த வருடம் பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கியமானது ஆசிரியர் மாணவர் உறவு நல்லாயிருக்கும். மாணவர்கள் படிப்பு திறன் மேம்படும். அதே மாதிரி மாணவர்களுக்கு ஒரு பேனா பென்சில் வாங்கி கொடுக்குறதும் ஒரு குருவோட பலன்களை அதிகரிக்கும். இப்போ மேஷராசிக்கான வாழ்வியல் பரிகாரம் சொன்னீங்க. இவங்களுக்கான ஒரு வருடத்தில் ஒவ்வொரு மாதத்துலையும் இந்தந்த தேதிகளில் ஒரு நல்ல காரியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இந்த தேதிகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லக்கி கலர்ஸ் இந்த ஒரு வருடம் பூரா இவங்க இந்த கலரை மட்டுமே நிறைய யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆல்பபெட்ஸில் எந்த ஆல்பபெட் காரங்களை இவங்க நட்பாக வச்சுக்கிறதன் மூலமாக இவங்களுக்கு துரோகம் இல்லாமல் வெற்றி படிகளாக இருக்கும். மேஷ ராசிங்கிறது செவ்வாயினுடைய ராசி. செவ்வாயினுடைய தன்மைங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த உண்டான எண்ணுன்னு நம்ம பார்க்கும்போது 9ஆம் நம்பரை தான் நம்ம குறிப்பீடு பண்ணுறோம். அந்த 9ஆம் நம்பருக்கு ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 9ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர்காரங்களே ஒரு நல்ல விதமாக இருப்பாங்க. 9, 18, 27 பிறக்கிறவங்க, 5, 14, 23 பிறக்கிறவங்க இவங்களுக்கு ரொம்ப ஒரு உதவிகரமாக இருப்பாங்க. எப்பயுமே செவ்வாய்ங்கிறது நெருப்பு ராசிங்கிறதுனால நீருக்கு எதிரியாக தான் இருக்கும். ஸோ அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் 2, 11, 20, 29 பிறக்கிறவங்க கொஞ்சம் முரண்பாடான தன்மைகள் வரக்கூடும். ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் விலகி செல்வது ரொம்ப நல்லது. மோதலுக்கு உட்படக்கூடிய ஒரு சூழலை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த மேஷத்துக்கு உண்டான 9ஆம் நம்பருக்கு லெட்டர்ஸ் கிடையாது. ஓகே. ஒரு எண்ணுக்கும் ஒரு பிரதிநிதின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர்ஸ் இருக்கும். 1ஆம் நம்பர்னா AIJQI அந்த மாதிரி BKRன்னு இருக்கும். 9ஆம் நம்பருக்கு லெட்டர்ஸ் கிடையாது. இருந்தாலும் கூட நான் என்னுடைய ஆராய்ச்சியில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா டிங்கிற எழுத்து, ABCD, அந்த டிங்கிற எழுத்து, எண்ணுங்கிற எழுத்து, இந்த 2 எழுத்துக்காரங்களுக்கும் உங்களுக்கு ஒரு நட்பு ரீதியாக இருப்பாங்க. நீங்கள் நம்பி அவங்கள செயல்பாடு பண்ணலாம். இதற்கு லெட்டர்ஸே கிடையாது. 9ஆம் நம்பருக்கு பூஸ்டிங் லெட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு எண்ணோட இது சேர்த்திங்கன்னு வைங்களேன், தான் மறைந்து கூட்டப்பட்ட எண் வெளிப்படுத்தும். இதே இது பெருக்குனீங்கன்னு வைங்களேன், தான் வெளிப்பட்டு பெருக்கிய எண் உள்ளே போயிடும். அதனால அதுக்கு பூஸ்டிங் நம்ம அது மாதிரி வேல்யூ கொடுக்கறது இல்லை. ஏன்னா வேல்யூ கொடுத்தாலும் திருப்பி அதே தான் நம்பர் வரப்போகுதுங்கிறதுனால கூட்டப்படும் போது திருப்பி 9ஆம் நம்பர் 11ஆம் நம்பர்னு வைங்களேன், 9ஆம் நம்பர் சேர்க்கும்போது உங்களுக்கு என்ன வருது, திருப்பி 20 ஆகி திருப்பி 2ங்கிறது தான் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு லெட்டர்ஸ் வேல்யூ கொடுக்கறது இல்லை. லெட்டர்ஸ் எந்த லெட்டர்ஸும் கிடையாது. அது செவ்வாய் தன்மையுடைய எழுத்துக்கள்னு நான் கண்டுபிடிச்சேன். டிங்கிறது டாக்டர், மருத்துவத்துறைக்கு வந்துடுறாரு பாருங்க. ஸோ அதனால அந்த டிங்கிற எழுத்தை நம்ம அதில் சேர்த்துருக்கோம். இவங்களுக்கு சிகப்பு நிற வர்ணம், மஞ்சள் நிற வர்ணமும் சிறப்பாக இருக்கும். 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பூஸ்டிங் நம்பர்னு சொல்லக்கூடியது ஒரு எண்ணோட சேர்ந்து வேறு நம்பராக மாறி திருப்பி அதே நம்பர் வர்றதுனால பூஸ்டிங் நம்பர்னு சொல்லக்கூடியது. இந்த 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரிஃபைனிங் அண்ட் பூஸ்டிங்னு சொல்லக்கூடியது. ரிஃபைனிங்னா என்னென்னு கேட்டிங்கன்னா சுபத்துவம் பண்ணி அப்புறம் பூஸ்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் குருவோட தன்மைன்னு குறிப்பிடக்கூடியது. ஒரு மாதத்தில் நீங்கள் சொன்ன இந்த 3, 9 நம்பர்கள் வர தேதிகளில் ஒரு சுபத்துவமான விஷயங்கள் பண்ணிக்கலாம். நிச்சயமாக பண்ணிக்கலாம். இப்போ மேஷராசிக்காரர்கள் என்ன மாதிரி ஜெம்ஸை இந்த ஒரு வருடம் ஃபுல்லாக யூஸ் பவழம்னு சொல்லக்கூடியது. பவழம் அவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட சுய ஜாதகத்தை தாண்டி இந்த ஒரு வருடம் இதை யூஸ் பண்ணுறதுனால நல்லா இருக்கும். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் என்ன மாதிரி நிறங்கள், எந்த தேதிகள் கவனமாக இருக்கணும், எது பாசிட்டிவாக இருக்கணும், ஆல்பபெட்ஸில் யார்கிட்ட கவனமாக இருக்கணும், யார் அவங்களுக்கு ஏற்றி விடுற ஏணிப்படிகளாக இருப்பாங்க? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் இந்த வருடம் சிறப்பானதாக இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். பொதுவாக ரிஷபம்ங்கிறது சுக்கிரனுடைய தன்மையை குறிக்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் 3 எண்காரர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3, 12, 21, 30 அப்படிங்கிறது குருவோட தன்மை இருக்கிறதுனால இந்த வருடம் குரு பயிற்சி இவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறதுனால 3ஆம் நம்பர்காரங்கள்ட்ட இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். இதுக்கு ஃப்ரெண்ட்லி நம்பர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 8, 17, 26 காரங்க இந்த தேதியில் பிறந்தவங்களும் 9, 18, 27 பிறக்கிறவங்களும் நிச்சயமாக ஒரு நல்லதையே கொடுப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பச்சை வர்ணத்தை உபயோகிக்கிறது இந்த வருடம் முழுமைக்கும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். யார் உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க V எழுத்துக்களில் உள்ளவங்க, H எழுத்துக்களில் உள்ளவங்க இவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. ஸோ இந்த எழுத்துக்களில் உள்ளவங்களை நீங்கள் நம்பலாம். அந்த நட்பு ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அவங்க மூலமாக உங்களுக்கு நடக்கும். குருவோட எழுத்துக்கள்னு சொல்லக்கூடியது CGL அப்படிங்கிற ஒரு 3 எழுத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஒருவேளை அவங்க கணவராவோ, குழந்தையாவோ, அம்மாவோ, அப்பாவோ, மாமனாரோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் சர்க்கிள் உறவுகளாக இருக்கும்போது அவங்க எப்படி அதாவது இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா ஒரு இடத்துல இந்த வருஷத்துக்கு இந்த இடத்துல பள்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இல்லையா. வேகத்தடைன்னு எதுக்காக குறிப்பிட்டு வாக்குவாதம் வேண்டாம். இதே தான் அந்த நேரத்தில் ஒரு வாக்குவாதத்தை குறைச்சிக்கிறது நல்லது. இந்த வருடத்துக்கு நீங்கள் வாக்குவாதம் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. ஏன்னா இந்த வாக்குவாதம் பண்ணால் அது கொஞ்சம் அதிகமான ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல வேகத்தடை அப்படின்னு நம்ம காமிக்கிற மாதிரி இந்த வருடத்துக்கு உண்டான பலன்களை நம்ம இந்த எழுத்துக்களை உள்ளவங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும்.
இவங்களுக்கான வாழ்வியல் கோவில் பரிகாரம்னா என்ன பண்ணணும்? குருவோட பலன்கிறது இவங்களுக்கு நிச்சயமாக அரச மரம் இருக்குது பார்த்தீங்களா, அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது, அதுவும் தொடக்கூடாது. அரச மரத்தை தொடாமல் ரெகுலராக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தாங்கன்னாக்கா நிச்சயமாக வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல குரு பலன்கள், நல்ல விஷயங்களாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த ஜெம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்? வைரம் யூஸ் பண்ணிக்கலாம். வைரம் வந்து இந்த ஒரு வருடத்துக்கும் உங்க ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை வைரம் எல்லாராலையும் வாங்க முடியாதுங்கிற பட்சம் அப்படிங்கிற போது ஜெர்கனை யூஸ் பண்ணலாம். ஜெர்கன்னு சொல்லக்கூடியது பளபளப்பான கற்கள், அதுக்குண்டான அர்த்தம். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில என்ன மாதிரி மாற்றங்கள் வரும்? யார்கிட்ட கவனம்? எந்த எழுத்துக்கள், எந்த நிறங்கள்? இவங்களுக்கான கோவில் வாழ்வியல் பரிகாரங்கள். மிதுன ராசிக்கு இந்த வருடம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. குரு பெயர்ச்சி பலன்கள்ல மிகப்பெரிய ஒரு நன்மை அடையக்கூடிய ராசி மிதுன ராசி இந்த வருஷத்துல. மிதுனம் அப்படின்னாலே புதனுடைய காரகத்துவம் உள்ளது அப்படிங்கிறதுனால கம்யூனிகேஷன்ஸ் பவர் அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பார் இந்த வருஷம். கம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த வருடத்தில் தொழில்களை சார்ந்தவங்களுக்கு வெற்றி உண்டு. ஆடிட்டிங் துறைகள், கணக்கியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு பேசுகிற இடத்துல நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கறதுனால இவங்க மூலமாக ஒரு கல்யாண விஷயங்களாகட்டும், திருமண விஷயங்களாகட்டும், குடும்பத்தில் இவங்க பேசுனா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு குடும்பத்தில் மிதுன ராசிக்காரங்களை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த குடும்பத்தில் அந்த மிதுன ராசி இருக்கவங்க இந்த பேச்சு வந்து நல்லபடியான ஒரு வெற்றிகளை தேடித்தரும். குங்குமப்பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த குங்குமப்பூவை வந்து ரெகுலராக சும்மா ஒன்று காலையில் ஒரு ஆஃபீஸ் கிளம்புறாங்க, ஏலக்காய் வச்சுருப்பாங்க, கிராம்பு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி குங்குமப்பூ வச்சுக்கிட்டு பேசுனாங்கன்னாக்கா நிச்சயமாக வந்து ஒரு மேலதிகாரிகள் கூட இவங்களுக்கு மடக்கமாக செயல்படக்கூடிய, தங்களுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை வாழ்வியல் பரிகாரமாக இவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மீனாட்சி அம்மனை தான் வழிபாடு பண்ணணும். மீனாட்சி அம்மன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது, மந்திரின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிறதுனால மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் உடையவங்க யாராருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா EHNX 4 எழுத்து இருக்குது. இந்த எழுத்து உடையவங்க உங்களுக்கு ஒரு உதவிகரமான ஒரு இதை கொடுப்பாங்க. எதிரிடை அப்படின்னு பார்க்கும்போது இந்த விங்கிற எழுத்து உங்களுக்கு எதிரிடையாக கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தாங்கன்னாக்கா இந்த வருடத்தை இவங்க ஒரு வெற்றிகரமாக, இவங்களுக்கு ஏற்கனவே வெற்றி வந்து நிச்சயம். கலர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு பச்சை நிறம் ரொம்ப அருமையான கலராக இருக்கும். இந்த பச்சை நிறமும் ரொம்ப நல்லா அருமையாக வேலை செய்யும். அதே மாதிரி டார்க் ப்ளூன்னு சொல்லக்கூடியது அதுவும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி கிளிட்ரிங் கலர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பளபளப்பாக பட்டுத்தன்மை இருக்கு இல்லையா, பட்டு துணி அதிர்ஷ்டகரமான ஒரு வர்ணமாக இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு மாதத்தில் இவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய டேஸ், அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னா எந்த எண்கள்? எண்கள்லாம் 8ஆம் நம்பரில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8, 17, 26 தேதிகள் வரும்போது கவனமாக இருக்கணும். 6, 15, 24 தேதிகள் வரும்போதும் இவங்க கவனமாக இருந்தால் போதுமானது. அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி ஜெம் ஸ்டோன்ஸ் இந்த ஒரு வருடம்? மிதுனத்துக்கு மரகதம்னு சொல்லக்கூடியது. மிதுனத்துக்கு ராசி அதிபதி புதன். புதனுக்குரியவர் மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மனே வந்து மரகத மேனியாள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மரகதத்தை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கடக ராசிக்காரர்களுக்கு அவருடைய ராசியிலேயே குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இவங்களுக்கு என்ன பாசிட்டிவ்ஸ், என்ன நெகட்டிவ், எதில் கவனமாக இருக்கணும்? கலர்ஸ், நம்பர்ஸ், எந்த எழுத்துக்கள் இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும்? என்னதான் கடகரத்தில் வந்து அவர் உச்சமாக இருந்தாலும் கூட அந்த ராசிக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஜென்ம குருவாகிடுறாரு. ஜென்மகுருங்கிறது ராமன் வனவாசத்துலன்னு சொல்கிறாங்க. ராமருமே வந்து கடகராசிக்காரர் தானே அவர். ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஜென்மகுரு அவர் வந்து இதில் இருக்கிறதுனால இதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. வாழ்க்கையில் வெற்றி எல்லாமே கிடைக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கணும். இப்போ விஜயும் கடகராசியா? ஆமாம், மனைவி விட்டு பிரிஞ்சிருக்காரு. அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை பிரிச்சிடுச்சு அவரை. அப்போ அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு, சிஎம்மும் ஆகிட்டார். அது சாதாரணமாக நம்ம இடப்பட முடியாது. ஸோ வாழ்க்கையில் வந்து ஒரு குறிக்கோள்கள் வெற்றி அடையணும்னாக்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க சூழலை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். ஓகே, இது கணவன் மனைவி ஏதோ ஒரு சூழ்நிலையில பிரிஞ்சிருக்கிறது நல்லதுங்கிறது தான் நம்ம ஒரு நல்ல விஷயம். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. திருப்பியும் அந்த ராமருக்கு வந்து திருப்பி பட்டாபிஷேகம் ஆன மாதிரி நிச்சயமாக உங்களுக்கும் அந்த பட்டாபிஷேகத்துக்கு உண்டான பாதை தானே தவிர்த்து பிரிஞ்சிருக்கிறது சேர்றதுக்கு தான். பிரிஞ்சு இருக்கிறது ஒரு பரிகாரமாகவும் இருக்குங்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயங்கிறதுனால நீங்கள் பிரிஞ்சிருக்கிறத வந்து ஒரு நெகட்டிவாகவே நினைக்க வேண்டாம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மகுரு வந்து நிச்சயமாக இவருக்கு நன்மையே கொடுப்பாரு. அதற்கு முன்னாடி கொஞ்சம் சோதனைகளை கொடுத்தாலும் அது நன்மைக்காய் அப்படின்னு நினச்சிக்கிறது ரொம்ப நல்லது. மஞ்சள் நிற திலகம், மஞ்சள் நிறத்தில் ஒரு பொட்டு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும்.
அதே போல் குங்குமப்பூவை வாயில் வச்சுக்கிட்டு, அதாவது அந்நிய மனிதர்கிட்ட பேசும்போது ஒரு வெற்றி நிமித்தமாக, உதாரணத்துக்கு ஒரு உத்தியோக ரீதியாக பேசுகிறோம், வாயில் ஒரு கொஞ்சம் குங்குமப்பூ ஒன்று வச்சுக்கிட்டு பேசும்போது வந்து உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல மரியாதை கிடைக்கும், உங்களுக்கும் வெற்றி நிச்சயமாக இருக்கும். இந்த எழுத்துக்கள் இருக்கிறவங்கள்ட்ட இந்த ஒரு வருடம் கவனமாக இருங்க, முடிஞ்ச அவாய்டே பண்ணிடுங்க, இந்த எழுத்துக்காரங்கள்ட்ட நீங்களே போய் நண்பராக இருங்க, அவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்கன்னா யார்? டிஎன் எழுத்துக்கள் செவ்வாய்க்குரிய எழுத்துக்கள்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த எழுத்துக்கள் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் எகென்ஸ்டாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த டிஎன்னுங்கிற எழுத்துக்களில் உள்ளவங்களை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த எழுத்துக்கள் நடைமுறையில் இல்லை. என்ன எழுத்துன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓஇசட்னு 2 எழுத்து இருக்குது. அந்த 2 எழுத்துக்களும் இல்லைனாலும் கூட பிகேஆர் 3 எழுத்து இருக்குது. இந்த பிகேஆர் எழுத்து உள்ளவங்க உங்களுக்கு நல்லதே தான் கொடுப்பாங்க. இவங்களுக்கான நம்பர்ஸ் என்ன, மாதத்தில் எந்த நாட்களில் இவங்க சுபகாரியம் பண்ணலாம், இந்தந்த நாட்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னா என்ன? 7, 16, 25 தேதிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பரிகார முறைகள்னா என்ன பண்ணலாம்? பரிகார முறைகள் பொறுத்த வரைக்கும் இவங்க பால் இருக்குது பார்த்தீங்களா, பால்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தாயாருக்கு உண்டான ஸ்தானம், அது சந்தனுடைய ஸ்தானம். இந்த பால் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை குறிக்குது. ஒரு குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்குறது, சாமிக்கு வந்து ஒரு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். யாருக்கெல்லாம் இந்த ஜெமாலஜி, அதாவது கற்களில் நம்பிக்கை இருக்கோ, இது அவங்களுக்கு சார்ந்த ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் ஆடடாக. இந்த கடகராசிக்காரர்கள் இந்த ஒரு வருடம் இந்த ஒரு ஸ்டோனை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் கம்மியாக இருக்கும்னா என்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? முத்து யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து முத்து தான், கடலில் விளையிற முத்து. அதாவது நவரத்தினங்களில் வந்து 2 விதமான ரத்தினங்கள் மட்டும்தான் நீரில் விளையக்கூடியது. அந்த நீரில் விளையக்கூடிய ரத்தினமான முத்து வந்து இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். லேடிஸ் இந்த முத்தை முத்து வந்து மாலையாக போட்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், ஜென்ஸும் வந்து அந்த முத்தை அந்த ஒரு வருடம் பூரா அதை யூஸ் வச்சுக்கிறது. பண்ணிக்கலாம், நல்லது. அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள், இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு வருடம் இந்த மாதிரி மாற்றம் ஏற்றம் தரும். இவர்களுக்கான கோவில் பரிகாரம் என்ன, எந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம், எதை அவாய்ட் பண்ணலாம், எந்த லெட்டர்ஸ் இவங்களுக்கு ஏணி படிக்கலாம் இருக்கும்? சிம்மராசி அப்படிங்கிறது சூரியனுடைய தன்மையை குறிக்கக்கூடியது. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி பலன்கள் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. சனி பயிற்சி, இப்போ இருக்கக்கூடிய பயிற்சிகள்லாம் யாருக்கு தான் அவங்களுக்கு வந்து அதிகமான நெகட்டிவ் மார்க் போடுவாங்கன்னா, பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மராசி தான் போடுவாங்க. ஏன்னா நெகட்டிவ் பிளானட்ஸ் முழுக்க இவங்க கையில் தான், இவங்களுக்கு எதிரியாக தானே இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக, அரசு ரீதியாக, அரசு துறையில் இருக்கிறவங்க தான் இந்த துறையில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த வருடம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பணிச்சுமை நல்லா அதிகரிக்க காணப்படும். போடுற எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெயர்கள் நற்பெயர்கள் கிடைக்காது. இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு தான் இவங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் 1 எண் ரொம்ப நல்லாயிருக்கும். 1, 10, 19, 28 ஆகிய 4 தேதிகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 8, 17, 26 அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி 8ஆம் நம்பரையும் அவாய்ட் பண்ணிக்கிறது, அதில் பிறந்தவங்களே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த நிறம் வந்து மஞ்சள் நிற வர்ணங்களை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கோதுமை தானம் ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். எந்த மாதிரி ஆல்பபெட் லெட்டர்ஸ் இருக்கிறவங்க இவங்களுக்கு உதவியாக இருப்பாங்க, யாரை தவிர்க்கணும்? AIJQY இந்த எழுத்துக்களில் பிறந்தவங்க நிச்சயமாக உதவிகரமாக இருப்பாங்க. 8ஆம் நம்பர் ஆல்பபெட்ஸை குறிக்கக்கூடிய PF அப்படிங்கக்கூடியது, ஃபேஸ்புக்குன்னு வரக்கூடிய F, இந்த பிரியா அப்படின்னு வரக்கூடிய அந்த Pங்கிற எழுத்து, ரெண்டுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. என்ன மாதிரி ஜெம் ஸ்டோன்ஸ், இப்போ சில பேருக்கு இந்த ஒரு வருடம் தானே, நான் அதை போட்டுக்க வேண்டாம், நான் பர்ஸ்லேயோ எங்கேயோ வச்சுக்கலாம் அப்படின்னாலும் அப்படியும் அந்த ஜெம் ஸ்டோன் உபயோகப்படுத்தலாம், பலன் தருமா? பலன் தரும். மாணிக்கத்தை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்குரியது மாணிக்கம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சிவப்பு நிற கற்கள் எதாக இருந்தாலும் இவங்களுக்கு பளபளப்பான சிவப்பு நிற கற்கள் நன்மையை தரும். முன்னாடியெல்லாம் காரணம் இல்லாத பயம் இருக்கும், அதெல்லாம் போய் ஒரு நிம்மதி இருக்கும். துலாத்தில் வந்து சனி உச்சமாகிறதுனால நீதிபதி ஸ்தானத்தை கொடுத்துருக்குறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன காரியங்களில் கூட கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். சில வியாதிகள்லாம் ஆப்ரேஷன் தேவையில்லாமையே உங்களுக்கு சரியாயிடும். இந்த வருஷத்தில் அவங்களுக்கு எப்படி இது மறைஞ்சதுன்னே தெரியலை. பட் இருந்தாலும் கூட திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது மாதிரி குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்டது விஷயங்கள்லாம் இவங்க தாராளமாக வந்து துணிச்சலாக ஒரு முடிவுகளை எடுக்கலாம்.